தீபாவளி பலகாரத்தோட அடுத்த ரெசிபி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பூந்தி லட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் நான் பூந்தி கரண்டி வச்சுருக்கனால அதுலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக முத்து முத்தாக பூந்தி எல்லாம் அழகாக பொரிஞ்சு வந்துடும். நல்லா பொரிஞ்சதும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பூந்தியை ஜாரில் மாற்றி இதை ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப்புக்கு இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதுக்கு 1 கம்பதத்துக்கும் முன்னாடியே எடுத்துருங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த சூடாக இருக்கும் போதே பூந்தியில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. அது கூடயே மேலே நெய்யில் வறுத்த திராட்சையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அட்டகாசமான பூந்தி லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.